स्यावोर्मुखजनात्रियन्तु विचित्रम् अन्येषु संदेवतारस्तमननिरतं लक्ष्मीरसुम्मं शरणं प्रपद्ये योनित्यमच्युतपदाम्बुज युग्मरुक्मं व्यामोहतस्तज्जरानिधनाय मेने अस्मद्गुरोद्भवतोस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये रवद्याना ऋषद्यां गुणसम्पदां शरणं भवगीतानां सर्वोऽग्नीश्वरम् श्रीमद्वेङ्कटेश्वराल्लब्धात्माङ्कद्वयं श्रीमद्वीररघुत्पादारविद्याश्रयं श्रीमद्वेदपदं च देशीयते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गदीन साधनवदं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धे त्रय्यन्तसारमनवत्तिगुणं प्रसाद्यं नारायणाद्यं श्रीरङ्गनाथीशेखरमाश्रयामः உள்ளிச்செழுமலரும் தாரான் மலகுதியும் உள்ளிக்கண் உள்ளங்குழையாமே வள்ளல் திருவாகலன் சீர்கலியன் கார்கலியவட்டி மறுவாகலன் தந்தார்கள். இன்னிலிருந்து சிறிய திருமடல் இந்த கலியன் ஒளிமாலை என்கிற ஒரு தொடர் உபன்யாசத்துல இதுவரை தனித்தனி உபன்யாசமா ஒரு சொல்லி பார்த்தோம். கலியனும் கவிதார்த்தியும் அது மாதிரி கலியனும் கம்பனும் அப்புறம் கலியனுடைய ஒவ்வொரு ஸ்ரீசுக்தியா எடுத்துட்டு அனுபவிக்கலாம்னு ஆரம்பிச்சு திருவள்ளுக்கூத்திருக்கையில ஒரு 7 உபன்யாசத்துல பார்த்தோம். இப்பொழுது அடுத்தது சிறிய திருமடலை அனுபவிப்போம். இந்த மடல் எடுக்கிறது இந்த சொல்லுக்கு பிரபந்தத்துக்கு உண்டான நூல் பெயர். இதுல மடல் என்கிற சொல்லுக்கு பனை மடல் என்று அர்த்தம். பனைமரத்தோட மடல். அந்த மடலை கொண்டு பிரிந்திருக்கிற தலைவி செய்யக்கூடிய காரியம், அந்த அந்த அவள் பண்ணக்கூடிய செயலை பத்தி பேசுறது இந்த கந்தம். அதனால இன்னும் முடிக்கும் போதும் மடல் என்கிற சொல்ல முடிக்கிறார் ஆழ்வார். அதனால அந்த மடல் என்கிற சொல்ல கொண்டு திரு என்கிற மேன்மையை குறிக்கக்கூடிய அடைமொழியை இட்டு இத சிறிய திருமடல் அப்படின்னு சொல்றார். இந்த மடல் என்கிற நூலை பத்தி இவருக்கு முன்னாடி கலியனுக்கு முன்னாடி சங்க இலக்கியங்கள்ல இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய கிரந்தம் எப்பயுமே கிடையாது. இப்போ கலியனுக்கு முன்னாடியே யாரும் எழுதல, கலியனுக்கு பின்னாடியே யாரும் எழுதல. எழுதின பாகம் இவ்வளவு பெருசா எழுதலைன்னா எழுதவே இல்லைன்னா இல்லை. 2 மடல் எழுதியிருக்காரு. ஒரு சிறிய மடல், பெரிய திருமடல். அந்த மடலை பத்திய பேச்சு இருக்கு, தனித்தனி பாடல்கள்ல பேச்சு இருக்கு. ஆனா இப்படி ஒரு பெரிய கிரந்தமாக இவ்வளவு விளக்கமாக ஒருத்தரும் எழுதல. அத மாதிரியாக இந்த மடல் எடுக்க போறேன்ற மாதிரி சொல்ற மாதிரி வார்த்தைகள் இருக்கிறதோ மடலை விளக்கி எழுதல. அப்படி மேக்சிமம் எழுதுனா ஒரு சின்ன பாட்டுல எழுதியிருக்கா. இது மாதிரி ஒரு பெரிய, அதாவது அறிவுதரும் பெரிய திருமொழி தப்பாமல் 1084 பாட்டும் உரியதொரு தாண்டகம் 4 6 குழானிடம் தாண்டகம் 7 திருக்கையொன்னும் சிறிய மணல்தனில் பாட்டு 38 சீர் பெரிய மணல்தனில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகையினால் எழில் குறையல் வருகலியா இறங்கினியே. இவ்வளவு பெரிய பாசுரமாக 40 பாசுரத்துல 78 பாசுரத்துல அதுல பூர்வபக்ஷம், அதாவது எத்தனை கேள்விகள் இதுக்கு அகைன்ஸ்டா கேட்டுக்கலாம். இப்படிப்பட்ட கிரந்தம் எழுதுறதுக்கு அதுக்கு பதில் இப்படிப்பட்ட கிரந்தம் யாரும் எழுதல, அவருக்கு முன்னாடியும் எழுதல. நபூதோ நபவிஷத்தின்னு சொல்லுவாளா, அது மாதிரி இதுக்கு முன்னாடியும் எழுதல பின்னாடியும் எழுதல. ஆனா மற்ற ஆழ்வார்கள் கூட என்ன பண்ணியிருக்காருன்னா ஆழ்வார்களும் எழுதல. இவரை தவிர மற்ற ஆழ்வார்கள்லாம் சங்க இலக்கியத்துல ஒரு பாடல், அதுவும் குட்டி குட்டி பாடல். இது மாதிரி பெரிய கிரந்தம் இல்லாத குட்டி குட்டியான பாடல்கள்ல தான் மடல் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம ஆழ்வார்கள், இப்ப நம்ம ஆழ்வார் மடலை பத்தி பேசுற 5ஆம் பத்து 3ஆம் திருமொழி மாசரு சோதின்ற தசகத்துல இந்த மடலை பத்தி மடல் எடுக்கிறேன்னு சொல்றாரு. யாம் மடல் ஊர்கும் மாசரு சோதி என் செய்யவாய் மணிக்குன்றத்தை ஆசரு சீலனை ஆதிமூர்த்தியை நாடிய பாசர வைதி அறிவிழந்து இறைநாளையும் ஏசரும் ஊரவர் கவ்வை தோழியின் செய்யுமே. ஒரு தோழி வரா, அந்த மடல் விளக்க வரா. நீ மடல் எடுக்காதே என்று சொல்வதற்கு தோழி வரா. அந்த தோழி இடத்துல அவள் சொல்றா, என்ன மடல் எடுக்கிறத நீ தவிர்க்காதே என்று சொல்றா. அதுல யாம் மடல் ஊர்கும் எம் ஆழியங்கை பிரானுடை பூமடல் கண்ணந்துழாய் மலர் கொண்டு சுற்றுவோம் யாம் ஊர்கும் தெருகுதோர் அயல் தையலா நாமடங்கா பழி தூக்கி நாடு விளைக்கவே என்று சாய்க்கிறார்.
அது மாதிரி இதே கலியனே கூட ஒரு சின்ன சின்ன பாசுரங்களை இந்த மடலை பத்தி சாய்க்கிறேன். திருப்புல்லாணி பாசுரத்துல காவார் மடல் பெண்ணை அன்றிலின் குரலும் ஏவாயினுடையங்கும் எஃகில் கொடிதாலோ பூவார் மணங்கவளும் புல்லாணி கைதுந்தேன் பாவாய் இது நமக்கோர் பான்மையே ஆகாதே. கார் மடல் பெண்ணை, அதாவது பிரிந்த நிலையில இருக்கா தலைவி, அவள் ஒரு பனைமரத்துக்கு அடியில போறா, மடல் எடுக்கணும்னு ஆசைப்படுறா. அந்த மடல் என்பது பனை மடலை சொல்றது. அப்ப மேல விவரணம் பண்ணும்போது தெரியும், அகலமாக இருக்கக்கூடிய வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பனங்காடு, அந்த பனை மரத்து காட்டுல இவள் மடல் எடுப்பதன் பொருட்டோ அதுல இருக்கக்கூடிய பனை மடல்களை திரட்ட போறா. அந்த இடத்துல அந்த பனை மரங்கள்ல அன்றில் பறவைகள் இருக்கும். அதிகம் அன்றில் பறவை என்பது கிரௌஞ்சம், சம்ஸ்கிருதத்துல கிரௌஞ்சம் சொல்றேன், அந்த பட்சி அது ஜோடியாக வாழும். தமிழ்ல அன்றில் என்று பெயர் அந்த கிரௌஞ்சத்துக்கு. அதான் ராமாயணத்துல ஒரு 2 கிரௌஞ்ச பட்சியில ஒரு பட்சியை அடிச்சுட்டான்னு சொல்றோமே, அந்த அன்றில் பட்சியானது பனை மரத்துல கூடு கட்டி இருக்கு. அது என்ன பண்றதுன்னா, ஏற்கனவே இவளுக்கு காமத்துல பிரிந்திருக்கும் பொழுது தென்றல் காற்று, நிலவு, அன்றிலின் குரல், எருதுகளுடைய கழுத்திலே கட்டப்பட்ட மணி ஓசை, இவையெல்லாம் தாபத்தை அதிகமாக்கும். அப்போ இவளுக்கு என்ன ஆகுது, இவள் போனது, இவள் ஆழ்வார் கலியன் சாய்கிற இந்த பனை மரங்களை எதுக்கு நட்டிருப்பா அப்படின்னா, யாருக்காவது காதல் தோல்வி வரும். ஆனா பழைய சரித்திரங்கள்ல சங்க இலக்கியங்கள்ல ஆண்கள் தான் மடல் எடுப்பார்கள். ஆனா இங்க ஆழ்வார் பெண்ணா இருக்கு மடல் எடுக்கிறார். அதை பத்தி இது விதி வரம்பு மீறி ஆழ்வார் பண்ணலாமா என்ற கேள்வியை ஆழ்வாரே கேட்டுக்கொண்டு பதில் சாய்கிறார்கள். அப்புறம் பார்ப்போம். இப்போ ஆழ்வார் நாயிகா பாவத்திலிருந்து பனை மடல்களை திரட்டி மடல் எடுப்பதற்காக திருப்புல்லாணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பனந்தோப்பு போறார். அந்த பனந்தோப்புல கிரௌஞ்ச பட்சிகள், அன்றில் பட்சிக்கு எப்படின்னா அது ஒன்னா இறக்கையிட போகும், ஒன்னா படுத்துட்டு தூக்கும். மற்றது மாதிரி இல்லை, பசு ஒரு பக்கம் போறோம், அதான் நியதமான ஆண் பெண் கிடையாது. பசுக்களுக்கு காலைக்கு நடுவுல இந்த பசுவுக்கு இந்த காலை தான், இந்த நாய்க்கு இந்த நாய் தான் என்பது கிடையாது. ஆனா இந்த பட்சியில நியதம் உண்டு. அதாவது எப்ப மனிதர்களாக எப்படியானா ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று வாழறோமோ அது மாதிரி வாழக்கூடிய பட்சி இது. அது மாத்திரமில்ல, அந்யோன்யமான பட்சி. ராத்திரி தூங்கும் பொழுது கூட ஒரு பட்சி, ஆண் பட்சியும் பெண் பட்சியும் தன்னுடைய அழகு வாய் இருக்க அதை ஒன்னோட ஒண்ணு கூட்டிட்டு தான் தூங்கும். கப்பி தவறி தூக்கத்துல அந்த வாய் நெகிழ்ந்தது என்று சொன்னால், அதாவது அந்த வாய் ஒன்னோட வச்சு தூங்குறத நெழுகிட்டுன்னா 3 தடவை கத்தி பார்க்கும், இல்லாட்டா உயிரையே விட்டுடும். அப்படிப்பட்ட அந்யோன்யமான பட்சிகள் இவை. அந்த பட்சிகள் பனைமரத்து எங்கேயும் இருக்கு. கார் மடல் பெண்ணை இருக்கிற இடம் மொத்தம் தெரியக்கூடிய பனந்தோப்பு, அல்லது மடல் பெண்ணை கார் அன்றில் அப்படின்னா கூட்டம் கூட்டமாக அன்றில் பறவைகள் அந்த பனந்தோப்புல இருக்கு. அது கத்தக்கூடிய கத்தல் இவனுடைய விஸ்லேஷத்தால ஏற்பட்ட துக்கத்தை அதிகமா இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா, உதாரணா இருப்பார் தண்ணீர் பந்தலிட அதுல சாய்க்கிற மடல் எடுத்தாவது பிழைக்கட்டும். இவ ஆழ்வார் நோக்குல சொல்ற இந்த பனை மரத்தை என்னத்துக்கு இவ்வளவு பனந்தோப்பை வச்சிருக்காருன்னா, உலகத்துல காதல் ஏற்படும். காதல் ஏற்பட்டா யாரோ ஒருத்தர் கூடுறதுக்கு இஷ்டம் இல்லாத இருக்கா, அந்த நிலையில யாராவது ஒருத்தர் மடல் எடுக்க வேண்டி வரும். அப்ப அவன் என்ன பண்ணுவா, பனை மரங்களே இல்லாட்டா எப்படி மடல் எடுப்பா என்பதற்காக நல்லெண்ணத்தோடு வைக்கப்பட்ட இந்த பனந்தோப்பிலே இவை குடி புகுந்திருக்கு, அன்றில்கள் குடி புகுந்திருக்கு. இது எப்படி இருக்குன்னா, அழகிய ஒரு லௌகிக திருஷ்டாந்தத்தை பெரியாசாமில சாய்க்கிற தார்மிகராய் இருப்பார் தண்ணீர் பந்தலிட வழியடியன் ஒதுங்குமா போலே என்று சாய்க்கிற. அதாவது ஒரு தார்மிகால் வெயில் காலம், கோடை காலம், வழிப்போக்கர்களுக்காக தண்ணீர் பந்தல் இருக்கிறார். வெட்டி வேரை போட்டு பானையில ஜலத்தை குத்தி வெட்டி வேரை போட்டு அவ ஜலத்தை வைக்கிறான். ஒரு பணக்காரன், அவனுக்கு தர்மத்துல புத்தி இருக்கு, தன் பணத்தை நல்லதுக்கு செலவு பண்ணணும்னு இப்படி ஒருத்த வச்சிருக்கான். அப்ப பாக்குறா நிறைய பேருக்கு தாகம் இருக்கு, வழிப்போக்கெல்லாம் இங்க தீர்த்த சாப்பிட வரா அப்படின்னு அந்த தண்ணீர் பந்தல் பக்கத்துல மறைஞ்சிட்டு ஒருத்தன் அவகிட்ட இருக்க பணத்தை எல்லாம் பறிக்கிறான், வழிப்போக்களுடைய வஸ்துக்களை பறிக்கிறான்.
தார்மிகரா இருப்பார் தண்ணீர் பந்தலிட வழியடியன் அதிலே ஒதுங்குமா போலே இந்த பனை மரத்துல அன்றில் பறவைகள் தங்கியிருக்கு. இந்த தார்மிகரா இருப்பா மணல் எடுப்பதற்காக பணம் தோப்ப வச்சா அதுல அன்றில்கள் குடி பூந்திருக்கு என்று சாய்கிறார். ஆகையினால இப்படிப்பட்ட குறிப்பு மணலை பத்தி இருக்கு, கலியன் சீசூத்திரியம் இருக்கு, நம்மாழ்வார் சீசூத்திரம் இருக்கு, சங்க இலக்கியங்களையும் இருக்கு. ஆனா ஒரு தனிப்பெரும் இது நாம மட்டும் சொல்லல, சைவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள், எல்லாரும் ஒத்துக்கிறார். இந்த திருமங்கை ஆழ்வாருக்கு முன்னாடி இப்படி மடல் எழுதின வாரம் கிடையாது, திருமங்கை ஆழ்வாருக்கு பின்னாடி மடல் எழுதின வாரம் கிடையாது. அப்படின்னா எழுதி இருந்தாலும் ஒரு பாட்டு குட்டி பாட்டு அப்படிதான் எழுதியிருக்கா. இந்த பூர்ணமாக மடலை பத்தி தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த சிற்றிலக்கியத்தை பத்தி இன்னைக்கு இந்த மடல் என்கிற சிற்றிலக்கியத்தை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கலியனை விட்டா கதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் மட்டும் இல்லாமல் எல்லாராலையும் ஒப்புக்கொள்ளப்படும்படியான உயர்த்த கிரந்தம் அது. இன்னொன்று இது விஸ்தார கவி என்பதை காட்டுறது. ஒரு சின்ன விஷயத்தை பெருசா தெரிஞ்சா அவன் விஸ்தார கவி. நமக்கு என்ன இருக்கு, இந்த விஷயத்தை எவ்வளவு நாளைக்கு பேச முடியும்? உபன்யாசம் ஒரு விஷயத்துக்கு 15 நிமிஷத்துக்கு பேச வேண்டிய உபன்யாசம், அந்த தலைப்பை 1 மணி நாளைக்கு பேசணும்னா என்ன பண்ணுவான், 45 நிமிஷம் எத்தையாவது இல்லாத பொருளாத்தான் உபன்யாசம் பண்ண சொல்லுவான். 1 மணி நாளைக்கு பேச வேண்டிய விஷயம் அதை 15 நிமிஷத்துல சொல்லணும்னா என்ன பண்ணுவான், ஒண்ணுமே சரியா சொல்ல மாட்டான். அப்ப இந்த விஷயத்தை இவ்வளவு நாளைக்கு பேசணும்னு தீர்மானம் பண்ணிட்டு பேசணும், இல்லைன்னா ரசிக்காமல் போயிடும். அப்படி இருக்கிற மாதிரியாக ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கி ஒரு கவி பாடுறது என்று சாதாரணம் இல்லை. சுவாமி தேசிகனுக்கு இந்த விஸ்தார கவித்துவம் உண்டு, கலியனுக்கும் உண்டு. அவர் ஒரு மரக்கட்டை பாதுக அதை பத்தி 1008 எழுத முடியும். யாருக்கிட்டையாவது இது கற்பனை கேட்டுமா பாருங்க, ஒரு 1008 ஸ்லோகங்கள் ஒரு பாதுகையை பத்தி எழுத முடியும் அப்படின்னு கற்பனை கேட்டார். மாதிரி சங்க இலக்கியங்கள்ல ஒரு பாட்டு 2 பாட்டு குட்டி பாட்டு அல்லது மடலெடுத்தல் என்கிற ஒன்றை பத்தி பேசியிருக்கா, அவ்வளவு. அதை பத்தி இவ்வளவு பெரிய 2 கிரந்தங்கள் எழுத முடியுமா என்பது கடினம். அப்ப என்ன ஆகுனா, எந்த விஷயத்தை கொடுத்தாலும் பெரிதாக எழுதக்கூடிய சக்தி, ஒரு பெரிய நூலாக்கக்கூடிய சக்தி இவருக்கு இருந்தது என்பது விஸ்தார கவி என்பதை சான்றாக அமைஞ்சிருக்கு இந்த 2 கிரந்தங்களும். அதுல முதல்ல அந்த மடல் என்பது என்ன என்று சொன்னால், ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறார். இவர் பிரகாரம் பெண்ணு மடல் எடுக்கலாம், ஆனா சங்க இலக்கியங்கள் பிரகாரம் பார்த்தா பெண்கள் மடல் எடுக்க கூடாது, எடுக்க மாட்டார்கள், ஆண் தான் மடல் எடுப்பான். இப்போ அந்த பெண்ணை இவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான், தடங்கள் வந்திருக்கு, அந்த பெண்ணே கூட இவனை விரும்பாம இருக்கலாம். அப்ப என்ன பண்றான் இவன், அல்லது அந்த பெண் விரும்பினால யாராவது தடுக்கலாம். அந்த நிலையில இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, பனை மரத்தை, இது லாஸ்ட் பட் ஒன் ஆப்ஷன் இவனுக்கு. அப்படின்னா என்ன ஆகும்னா, என்னென்னவோ தீர்மானம் பண்ணி பார்த்தான், தூது விட்டு பார்த்தான், மனுஷால விட்டு பேசி பார்த்தான். உலகத்துல கூட என்ன பண்றா, முதல்ல மனுஷால விட்டு ஏதாவது ஒரு கருத்து வேற்றுமை வந்தான்னா இந்த பக்கத்து மனுஷா அந்த பக்கத்து மனுஷா ஒண்ணு கூடி பேசுவா. இப்ப பேசுறதுக்கே மனுஷா இல்லை, அதான் ப்ராப்ளம். இந்த 2 குடும்பம் தெரியாத எவனோ ஒருத்தங்கிட்ட போய் கோவில்ல சண்டை வந்தா கோவிலை பத்தியே தெரியாதவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பான், குடும்பத்துக்குள்ள சண்டை வந்தா அந்த குடும்பத்தே தெரியாதவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பான். அப்படி ஆயிடுச்சு உலகம். அப்போ என்ன ஆகும்னா, அப்போ முதல்ல பேசி பாப்பா, தூது விட்டு பாப்பா, இவ்வளவு பண்ணிட்டான். ஒரு யுத்தம்னா டக்குனு எடுத்து யுத்தம் பண்றானா, அவன் என்ன பண்றான், முடிஞ்ச அளவுக்கு மற்ற ஆப்ஷனை பார்க்கறான். யுத்தம் என்பது எல்லாருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதுன்னு. அத மாதிரியாக என்ன பண்றாங்கன்னா, தூது விட்டு பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. இனிமேலும் அவளை சேர்றதுக்கு அந்த தலைவனுக்கு வழி இல்லை என்கிற போது என்ன பண்றான், முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு டிஸ்பியூட் வந்தாலும் மனக்கசப்பு வந்தாலும் யாருக்கும் தெரியாத அதை போக்கிக்கிறதுன்றது புத்திசாலியுடைய ஒரு செயலாக இருக்கும். அது தூது விடுறது யாருக்கும் தெரியாத அதுக்கு தூது விட்டு பார்க்கறது, தனிமையில போய் பேசி பார்க்கறது, எவ்வளவு பண்ணி பார்க்கறது. முடியல என்ன பண்றது அப்படின்னா, கடைசியாக தூது விட்டு பார்த்தாச்சு. முதல்ல தூது விடா, தூதுன்றது 3வது பட்சம், தூது கூட விட முடியாது. அப்ப 2 பக்கம் தூது விட வேண்டும் என்று சொன்னால் 2 பக்கம், அந்த ஆண் பக்கம் பெண் பக்கம். ஆணுக்கு மட்டும் தெரிஞ்சு இந்த 2 குடும்பத்துக்கும் சம்பந்தப்பட்ட பொது மனுஷன் மத்தியஸ்தான் அவனதான் தூது விட முடியும். இவன் பார்த்து மனுஷனை விட்டா என்ன பண்ணுவா, இவனை பத்தி தான் பேசுவான், அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியாது. இன்னொன்னு இதை மாதிரியாக ஏதாவது மனக்கசப்பு வந்தா 2 பக்கமும் குணம் இருக்கலாம், 2 பக்கமும் தோஷம் இருக்கலாம். இப்போ 2 பக்கத்து குணத்தையும் தெரிஞ்சவனா இருக்கணும், 2 பக்கத்து தோஷத்தையும் தெரிஞ்சவனாக இருக்கணும்.
அவனுக்கு நல்லெண்ணம் இருக்கணும், பேச்சு திறமை இருக்கணும், தூதுரைப்பான் பண்பு என்று வள்ளுவன் சொல்றான். ஒரு தூது போறவனுக்கு இருக்க வேண்டிய பண்பை பத்தி 10 எழுதியிருக்கான். அப்ப இந்த ஆப்ஷன் எல்லாமே தீர்ந்து போச்சு. இனிமேட்டு தானா பாடுறது இல்லை, தூது விட்டு பார்த்தாச்சு, எல்லா ஆப்ஷனும் தீர்ந்து போச்சு. ஆனா காதல் மட்டும் குறையல. இந்த காதல் எப்படி இருக்குன்னா காதல்மையாக இருக்கு. காதல் என் கண்ட குலத்தையும் வருவான். காதல்லாம் சாதாரண காதல், பரவாயில்ல கிடைக்காதா பரவாயில்ல அப்படின்னு. காதன்மை என்று சொல்லிவிட்டால் அந்த வஸ்து கிடைக்காம இருக்க முடியாதுன்ற காதல் காதன்மை. அந்த நிலைக்கு எட்டினா விட்டு இனிமேல் தூதெல்லாம் சரிபடாது, எல்லா ஆப்ஷனும் தீர்ந்து போச்சு. பப்ளிக்ல அந்த மனுஷனை பத்தி பேசி 4 பேர் ஊரறிய அவனை பத்தி பேசி அவனை அடைய வேண்டும் அல்லது அவளை அடைய வேண்டும். சங்க இலக்கிய பிரகாரம் அவளை அடைய வேண்டும். சங்க இலக்கிய பிரகாரம் ஆண் பண்ண வேண்டியது மடல். அதனால அவன் என்ன பண்றான், அந்த பெண்ணை அடைவதற்காக தூது விட்டு பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, முடியல. என்ன பிற்பாடு பனை மடல்களை எடுத்து அந்த ஒரு குதிரை போன்ற உருவத்தை பண்ணி பனை மணல்களை தன்னிடத்திலேயும் வைத்துக் கொண்டு எருக்கம்பூவை தலையிலே சூடிக்கொண்டு அந்த பனை மடல்களாலே தன் உடம்புல ஹிம்சையை பண்ணி கொண்டு. இப்ப கூட இந்த காலேஜ் பசங்க என்ன பண்ணோம், இந்த பிளேடுல அந்த காதலியோட பேரை கையில எழுதிக்கணும். ரமா ருக்மிணி, ரமா ருக்மிணிலாம் யார் பேர் வைக்கிறா இந்த காலத்துல? நல்ல பேர், நான் பழைய காலமா சொல்றேன். இந்த கையில இந்த பொன் பசங்க எழுதிக்காரு, ரமா ருக்மிணின்னு கையில எழுதிக்கும். இது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். பிளேடால கிழிப்பாவான், பிளேடால அல்லது இந்த ஜாமெட்ரி பாக்ஸ்ல இருக்கிற அந்த அந்த பேரெல்லாம் மறந்து போச்சு, அதனால இப்படி கீழிப்பான். இந்த ரவுண்டு போடுறதுக்கு உபயோகப்படுத்துமே, அதனாலதான் கீழிப்பான் ரமா அப்படின்னு. அந்த பொண்ணுகிட்ட வேற அந்த பொண்ணு எதிர்பக்கம் உட்காந்துதான் இவன் கையை இப்படி வச்சு காட்டுவான். அந்த பொண்ணு இதை பார்க்கணும், அந்த இவன் கையில எழுதிட்டானே ரமா ருக்மிணின்னு, இதை அவ பாக்குற மாதிரி கையை காட்டுவான். அப்படின்னா நான் உங்ககிட்ட என் உடம்ப கிழிக்கிற அளவுக்கு ஆசை அப்படின்னு. அப்போ அதே என்ன பண்ணா, இப்போ என்ன பண்ணா இந்த பனை மடல்களாலே தன் உடம்பையும் கஷ்டப்படுத்திப்பான். அது மாதிரியாக ஒரு குதிரை பண்ணுவான், அதுல ஒரு துணியை கட்டுவான். அந்த துணியில அந்த பெண்ணோட பேர் சீதையோ ருக்மிணியோ ரமாவோ அவ பேரை எழுதுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், தலையில எருக்கம் பூவை தெரிச்சுப்பான். அந்த அவளை பத்தி தூஷிக்க ஆரம்பிப்பான். அந்த பெண்ணை பத்தி இவன் தூஷிக்க ஆரம்பிப்பான். அவளுக்கு அதாவது தூஷிக்கிறதுனா என்ன அர்த்தம், இப்ப இந்த இடத்துல கலியன் கிருஷ்ணனுடைய அவதாரங்கள்லாம் சொல்லி தூஷிக்க போற, இதெல்லாம் பொய் போல இருக்கு, பெருமாள் கைவிட மாட்டாததெல்லாம் பொய் போல இருக்கு அப்படின்னு சொல்ல போற. அது மாதிரியே தூஷிப்பான். அந்த குதிரை மேல இவன் உட்காந்துப்பான். ஊர்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்க, அதாவது அந்த குதிரையை இழுக்கிற மாதிரி சக்தி கொண்ட குழந்தைகள், அந்த குழந்தைகளை தெருவா, அந்த ஊர்ல 10 தெரு இருந்ததுன்னா ஒவ்வொரு தெருவிலையும் இழுத்துட்டு போக சொல்லுவான். அந்த குழந்தைகள் அந்த குதிரை இழுத்துட்டு போகும். அது மேல உட்காந்து அந்த யார் அந்த பெண்ணுங்கிற பேரு டீட்டெயில் அந்த பட்டத்துல எழுதியிருக்கோம், இவன் அவளை பத்தி சொல்லிட்டு போவான். இது மாதிரி நான் அவளை அடைய விரும்புகிறேன், அவ பண்ண மாட்டேங்கிறா, அவ கருணையற்றவள், இதை மாதிரி அவளை பத்தி எல்லாம் சொல்லுவான். ஒவ்வொரு நாட்சதிக்கு போனோடனே நிற்கும் அந்த குதிரை, அந்த குழந்தைகள் எடுத்துட்டு போற குதிரை, அந்த நாட்சதியில உபன்யாசம் பண்ணுவான். அப்படி பண்ணிட்டு போகக்கூடியவன். அப்புறம் பார்த்தானா இதை பண்ணுவா, பெரியவாள்லாம் என்ன பண்ணுவா, ஒரு 4 பேர் கிருப கொண்டவா இருப்பான். அவ என்ன பண்ணுவா, அந்த பெண் வீட்டாரை கூப்பிட்டு இது வாண்டாம் பாவம், ஏன்னா இந்த மடலுக்கு அடுத்தது லாஸ்ட் 1 ஸ்டெப் ஏன் சொன்னேன்னா, மடலுக்கு அடுத்தது வரைப்பாய்தல். இதெல்லாம் பொருள் இலக்கணத்துல பார்க்கலாம். வரைப்பாய்தல், வரைப்பாய்தல்னா இதுக்கப்புறம் அந்த ஊர் மனுஷா காதல போட்டுக்கல, கல்யாணம் பண்ணி வைக்கல என்று சொன்னால் மலை உச்சிக்கு போய் விழுந்துருவான். அதுல கூட அந்த இலக்கியங்கள்ல அறம் எப்படி இருக்குன்னா, இந்த காலத்துல என்ன பண்றான், அந்த பெண்ணு ஒத்துக்கலன்னா ஆசிட முகத்துல பட்டுறான். இது எவ்வளவு ஒரு தப்பு பாருங்க. அதாவது அவ என்ன விரும்பலன்னா விட்டுருணும். அப்ப என்ன பண்ணும், அப்படி உயிரம் ஆட்சிக்கிற நிலை வந்தா கூட நீ என்ன பண்ணணும், ஒன்ன நீ ஹெட் பண்ணிக்கலாம். அவளை எப்படி ஹெட் பண்ண முடியும்? இந்த காலத்துல அவளுக்கு ஏதாவது கெடுதல் பண்றது, அவ மூஞ்சில ஆசிட் வீசுறது, இதெல்லாம் பண்றதெல்லாம் பேப்பர்ல பாக்குறோம். அது பண்ணக்கூடாது. அப்ப அதனால என்ன பண்றோம்னா, இவன் என்ன பண்ணுவான், அடுத்தது வரைப்பாய்தல். வரைப்பாய்தல் அப்படின்னு சொன்னா, இந்த மடல் எடுத்தும் அவனுக்கு கிடைக்கல என்று சொன்னால், அங்க பக்கத்துல அந்த கிராமத்து பக்கத்துல இருக்கக்கூடிய மலை மேல போய் அவன் மலையில இருந்து விழுந்து மாய்த்து கொள்வான் என்பது. அதாவது காதல் என்கிற உணர்வு எப்படிப்பட்டது, அதை வெளிப்படுத்தக்கூடிய விதம், இதெல்லாம் இதை பத்தி சங்க இலக்கியங்கள் சொல்லியிருக்கு. ஆனா புருஷன் தான் எடுப்பான் என்று சொல்லியிருக்கு.
ஆனா ஆழ்வார் என்ன சொன்ன இதை பெண்களும் எடுக்கலாம் என்று மேல சாய்க்கு போறேன். அப்ப மேல பெண்களும் இதை எடுக்கலாம், ஏன் இருக்கக்கூடாது முதலியவற்றை பத்தி விசாரம் இந்த கிரந்தத்திலேயே பண்ண போறேன். இப்ப என்ன ஆகுதுன்னா இது கடைசியில பார்த்தால், அதாவது வரைபாய்தலுக்கு முதல் நிலையில இருக்கக்கூடிய இந்த மடலெடுத்தல் என்கிற நிலையானது ஒரு கோணத்துல பார்த்தா இது பிளாக்மெயில் பண்றது மாதிரி இருக்கலாம். ஏன்னா அந்த உணர்வு எப்படி இருக்கு, இல்லாட்டா என்ன பண்ணுவோம், இப்போ பிளாக்மெயில் பண்றவன் என்ன பண்றான், ஒருத்தரை பற்றிய விஷயத்தை ரகசியமாக காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை ஊரறிய சொல்லுவேன் அப்படிங்கிறான். யாரோ ஒருத்தரை பற்றிய ரகசிய விஷயம், அந்த விஷயத்தை அவ ரகசியமாக ஆக்கணும்னு நினைச்சிருக்கா, வெளியில தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்கா, அந்த விஷயத்தை ஊரறிய சொல்லுவேன்னு சொல்றான். இது ஒரு பெரிய பாபத்துல சேர்ந்தது. அவன்கிட்ட தோஷம் இருந்தா அவனாச்சு. இந்த பிளாக்மெயில் பண்றவன் எதுக்கு பண்றான், பணம் கொடுத்தா விட்டுடுறான். அப்ப என்ன பண்றான் இவன், தன்னுடைய இவன் கொடூரமான மனசு கொண்டவன். இந்த பிளாக்மெயில் பண்றவாள் கொடூரமான மனசு கொண்டவா. இவனுக்கு அவனுக்கு இப்போ யாரோ ஒருத்தர் தப்பு பண்றா, நம்ம மனுஷாலா இருந்தா திருத்தலாம். கண்ணுக்கு முன்னுக்கு தெரியாதவா யாரோ ஒரு தப்ப தான் தெரிஞ்சு வச்சிருக்கு, அந்த உலகத்துக்குலாம் சொல்லுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி அவகிட்ட பணத்தை வாங்குறதுக்கு மகா பாபம் அது. அந்த குற்றம் இழைத்தவனை விட பெரிய பாபம் இது. அப்படின்னா இப்போ நாம கூட ஆசை என்ன பண்றோம், குழந்தைகளுக்கு கூட நீ சத்த சொல்லாட்டா சைக்கிள் ஓட்ட முடியாது அப்படின்னு சொன்னா, உன வரலாம் மழை, பையன்கிட்ட சொல்றான் நீ கிடக்க இப்போ சத்த சொல்லிக்க வராட்டா சாயங்காலம் சைக்கிள் கிடையாது, 5 வயசு பையன் வராது அப்படின்னா அது சொல்றது எப்படியும் மழை பெஞ்சதுக்கு நான் சைக்கிள் ஓட்ட போறது இல்லை, அதால சத்தம் வாரம் அப்படின்னு. எப்படி இருக்கு அப்படின்னா, அப்போ பழைய காலம் தான் எங்க அப்பானா வாடா அப்படின்னு பாலாஜின்னு உடனே நமக்கு நாடி எல்லாம் ஒடுங்கி போடும், முன்ன வந்து உக்காந்துப்போம். நாம பண்றது தப்பு, போட்டு உட்காரு அழுத்தி பிடிச்சி உட்காரு, உனக்கு சத்த சொல்லி காட்டா சைக்கிள் கிடையாது அப்படின்னா அதுக்கு வேற ஒரு உபாயம் சொல்லும். அப்படின்னா அந்த கெடுபிடி நம்ம கிட்ட இல்லைன்னு அர்த்தம். அது மாதிரி இது ஒரு மாதிரி ஒரு பிளாக்மெயில் பண்ற மாதிரி தானே இருக்கு. அப்படின்னு அந்த காதல் என்கிற உணர்வு அப்படிப்பட்டது அழிய போற மனித காதல் விஷயத்திலே இந்த உணர்வுனா, பகவத் விஷயத்துல இந்த காமம் இருந்தால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பார்த்து கொண்டு, அதனால்தான் பார்த்தா இன்னைக்கும் திருவாலி திருநகர்ல ஆழ்வார், அதாவது அவதார ஸ்தலத்துல விக்கிரகம் இருக்கு. அந்த விக்கிரகத்துல ஆழ்வார், நாம உண்மையில அந்த பட்டாச்சார சொல்லாம போனா நம்ம அந்த விக்கிரகத்தை சரியா சேவிக்க மாட்டோம். நமக்கு டிக் மார்க் ஆகணும். 11 திவ்யதேசமா, அது 11 திவ்யதேசம், நாங்கூர் 11 திவ்யதேசம், 1 சேவிச்சாச்சு டிக் மார்க், 2 சேவிச்சாச்சுன்னு எப்ப ட்ரெயின் ஆகிறதுன்னு நினைக்கிறோம். இருந்து அனுபவிக்க வேண்டிய திவ்யதேசங்கள். அதுல அந்த அவரே பட்டர் கணக்க சொல்லாம போனேன்னா நம்ம அந்த குமுதவல்லியோட ஆழ்வார் எழுதுகிற அந்த விக்கிரகத்தை ஆழ்ந்து சேவிக்க மாட்டோம். ஆழ்வார் வேலை பிடிச்சுட்டு இருக்கார், அவருக்கு கைக்கு நடுவுல 2 கைக்கு நடுவுல புஸ்தகம் ஒன்று இருக்கும். அந்த கைக்கு நடுவுல இருக்கக்கூடிய புஸ்தகம் ஸ்ரீகோஷம் இருக்க, அதை அவர் சொல்லாட்டா நம்ம நுண்ணிச்சு, பட்டர் சொல்லாட்டா நாம நுண்ணிய பார்வையால் அதை கவனிக்க மாட்டோம். அப்ப ஆழ்வார் 6 கிரந்தம் சாட்சிகள், ஏதோ ஒரு கிரந்தம் வச்சுட்டுட்டேன்னு இல்லை, அவர் சொன்னா விட்டு தான் நமக்கு தெரிஞ்சது. இல்லை நாமும் அவர் சொன்னாவுக்கு அந்த கையை பார்க்குறோம், திருக்கையை பார்க்குறோம், அதுக்கு நடுவில் 2 கை கூப்பின கைக்கு நடுவில் புஸ்தகம் இருக்கிறத பார்க்குறோம். அந்த புஸ்தகம் எதுனா மடல்னு சொல்றாரு அவர். ஏன் பெரிய திருமொழி இருக்கக்கூடாதா, குறுந்தாண்டகம் இருக்கக்கூடாதா, நெடுந்தாண்டகம் இருக்கக்கூடாதா? எதுக்காக மடல் என்று சொன்னால், பெருமாளை இவர் பிளாக்மெயில் பண்றார். யாரு? ஆழ்வார். நீர் எனக்கு வந்து தரிசனம் கொடுத்துட்டே இருக்கணும், உம்முடைய சம்ஸ்லேஷம் எனக்கு இருந்துட்டே இருக்கணும். அது இல்லை அப்படின்னு சொன்னா, நீ கொடுக்கலன்னா இதை பப்ளிஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னார் அவர். கேட்கறது அப்படி இல்லாத நம்ம என்ன பண்ணுவோம், 6 கிரந்தத்துக்கு சிம்பாலிக்கா வச்சிருக்கா அப்படின்னு நாம நினைச்சுப்போம். அது பெரிய மொழி இல்லை, குறுந்தாண்டகம் இல்லை, நெடுந்தாண்டகம் இல்லை, திருவள்ளுக்கூத்திருக்கு இல்லை, அது மடல்னு சொன்னார் அவர். அது மாதிரியாக அப்போ இந்த பெருமாள் விஷயத்துல இவர் பண்றாரு. அப்போ இதுக்கு அடுத்தது நிலை என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ஆற்றாமையானது ரொம்ப அதிகமான பிற்பாடு தான் அந்த மடல் எடுப்பான். ஒரு இடத்துல மடல் ஊறுதல், மடல் எடுத்தல், மடல் ஏறுதல், 3 சொற்கள் இருக்கு சங்க இலக்கியங்கள்ல கூட. மடல் ஊறுதல், மடல் எடுத்தல், மடல் ஏறுதல் என்று 3 விதமாக இந்த சொல்லாட்சி இருக்கு. இதுல நாராயணனை குறிச்சு ஒரு மடல் எடுக்கிறார். இப்போ இங்க அந்த இடத்துல ஒரு மனிதன்
தன் காதலியை குறிச்சு மடல் எடுக்கிறான். இந்த இடத்துல பகவானை குறிச்சு நாராயணன் தலைவன் தலைவன் தலைவியை குறிச்சு மடல் எடுப்பான். இங்க தலைவி தலைவனை குறித்து மடல் எடுக்கிறான். அதுல நாராயணனை குறிச்சு நாராயணன் தலைவன் பரகால நாயிக்கின்னு வாயில வருது. அது பிரயோகத்தால நாயிகான்னு சொல்லணும், இல்ல நாயிகைன்னு சொல்லணும். நாயகின்னு சொல்லக்கூடாது. இப்போ பேர் இருக்கும்போது ரங்கநாயகி அப்படின்னு பேர் வைக்கிறோம். அது இலக்கண பிழையுடைய சொல்லு. இப்போ சீதாங்கிறது சீதைன்னு தான் மாறும். சம்ஸ்கிருத பிரகாரம் சொன்னா நாயிகா ரங்க நாயிகான்னு சொல்லணும். சம்ஸ்கிருத பிரகாரம் சொன்னா, தமிழ் பிரகாரம் சொன்னா நாயிகைன்னு சொல்லணும். நாயகின்றது ரூபம் இல்லை, ஆனா உலகத்துல இருக்கு, பிரயோகம் இருக்கு. அப்ப நாராயணன் என்பவன் தலைவன். அவனை குறிச்சு இந்த கலியன் ஒரு பெண்ணிலையில இருந்து மடல் எடுக்கிறார். நாராயணன்ல 2வது எழுத்து ரா, அதாவது இடைநரகரம். அந்த இடைநரகரம் இருக்கு, அதையே இவர் எதுகைக்கு பயன்படுத்துறார் இந்த பாசுரங்கள்ல. காரார் வரை கொங்கை நன்னார் கடவுளுக்கை மொத்த பாசுரத்தையும் பார்த்தமே. ஆனால் காரார் வரை கொங்கை கண்ணார் கடவுளுக்கை சீரார் மணிச்சுட்டி செங்கலுடி பேராற்று பேராரமார்கள் பெருமாவளை கூந்தல் காரா சீதா காரார் சீரார் போரார் நீரார் பாரோர் ஆரார் ஆரார் சீரார் ஆரான் ஓரான் ஓரார் 2வது எழுத்து மொத்தம் ரகமாவே இருக்கும். அதுவும் இடைநரகரம். சின்னரா சின்னரான்னு சொல்லக்கூடாதுன்னு அப்பா வைவே, இடைநரகரம் தான் சொல்லணும். சின்னரா பெரியரான்னு சொல்லக்கூடாதுன்னு வைவே. அதுக்காக இடைநரகரம் எல்லாருக்கும் தெரியாத இடைநரகத்துக்காக சொல்றேன். அந்த மொத்த கிரந்தத்தையே இப்போ எதுகை இப்படிப்பட்ட எதுகை கொண்டு பாட்டு எழுதுறது எவ்வளவு கஷ்டம். ஏன்னா நாராயணன்ல 2வது எழுத்து ரா. இந்த பிரபந்தம் மொத்தத்திலையும் காரார் சீரார் போரார் நீரார் பாரோர் ஆரார் என்று எழுதுற. அது மட்டும் இல்ல, அதாவது முதல் எழுத்து வெவ்வேறு அடிகளிலேயோ சீர்களிலேயோ முதல் எழுத்து ஒத்து வந்தால் அதுக்கு மோனைன்னு பேர். முதல் எழுத்து ஒத்து வரணும். ஒரே அடியிலே இருக்கக்கூடிய சீர்ல கூட இருக்கலாம், அல்லது முதல் அடி 2வது அடியில் இருக்கக்கூடிய எழுத்தா இருக்கலாம். முதல் எழுத்து ஒத்து கொண்டால் அதுக்கு மோனைன்னு பேர். 2வது எழுத்து ஒன்னாக இருந்தால் அதுக்கு எதுகைன்னு பேர். இப்ப இதுல மொத்தம் இவ்வளோ பெரிய கிரந்தத்துக்கும் 2வது எழுத்து இடைய ரகரமாகவே இருக்கும்படியாக சாதிச்சிருக்கார் ஆழ்வார். இது ரொம்ப கஷ்டம். அது மாத்திரமில்ல, அவர் எழுதினது கஷ்டம்ன்றதை விட்டுருவோம். ஒரே சொற்கள், ஒரு சீரார் என்கிற சொல்லே பல இடங்கள்ல வருது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரே அர்த்தம் சொன்னா பொருந்தாது. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் சொல்லணும். யாருக்கு இந்த மூலத்தை எழுதினது எவ்வளவு கஷ்டமோ அந்த அளவுக்கு அதுக்கு வியாக்கியானம் பண்ணது கஷ்டம். நல்ல அறிவாளிகள் இல்லாதவால இதை வியாக்கியானமும் பண்ண முடியாது. அப்படிப்பட்டதாக எழுதிருக்க. 2வது எழுத்து மொத்தம் இந்த இதுல சிறிய மடல்களில் பாட்டு 38 40 பாசுரங்கள்லையும் அது மாதிரியாக அதுல பெரிய மடல்ல மொத்த பெரிய மடல்கள்ல வேற ஒரு இது காரார். இந்த இடத்துல காரார் வரைக்கும் அங்க வேற எது இருக்கட்டும். சிறிய மடல் மொத்தம் 2வது எழுத்து முதல் சப்தத்தோட 2வது எழுத்து இடைநரகரம் தான். அப்படி வச்சு எழுதிருக்க. அதுல தனியன் முள்ளி செழுமலரோர் சாரான் முளைவதியம் கொல்லிக்கென் உள்ளங்கொதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கலியன் கார்கலிய வட்டி மறுவாளம் தந்தான் மடல். இவர் எழுதினது மடல். இன்னைக்கும் கூட இந்த மடல் என்பது தூஷணம் பண்றான்னு சொன்னோம். அப்ப அந்த துறையில இருந்து கொண்டு தூற்றதான ஒருத்தரை பத்தி தூஷிக்க போறான்னு அர்த்தம். அந்த தலைவனானவன் தலைவியை பத்தி தூஷிக்க போறான்னு சொல்றோம். அப்படி பெருமாளை பத்தி இவரும் தூஷிச்சாகணும். அந்த தூஷிக்கிறது கூட பெருமாளுடைய பெருமையை சொல்லும்படியாக அமையணும். இது இவருக்கு இருக்க வேண்டிய அந்த கிரந்தத்துக்கு இருக்க வேண்டிய வைசிஷ்டியம். அதை பல பேர் மனப்பாடம் பண்ண போறார். தூஷணத்தை மனப்பாடம் பண்ண போறார். அதாவது ஆழ்வார்கள் பெருமாளை துதிச்சாலும் அது மங்களம் பகவானுக்கு. ஆழ்வார்கள் பகவானை தூஷிச்சாலும் அது நமக்கு ஈடுபாடு. அது மாதிரி இல்லை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தாயார் புறப்பாடுன்னா மலல் தான் சேவிப்பா கோவில்கள். அப்போ தாயார் புறப்பாடு வெள்ளிக்கிழமை, அதாவது உருப்பிராகாரத்துல தாயார் எழுதுவா. சனிக்கிழமை
வெளியில பெருமாள் எழுதுவார். இது ஒவ்வொரு தேசத்துல இருக்கக்கூடியது. அதுல வெள்ளிக்கிழமை தாயார் பொறுப்பாடுதான் மடல் சேவிக்கிறது தான் வழக்கம் வச்சிருக்கா. அப்படின்னா இந்த கிரந்தம் எவ்வளவு உயர்ந்த கிரந்தமா இருக்கு அப்படின்றது. முள்ளி செழுமலரோ தாரான் முளைமதியும் கொல்லிக்கென் உள்ளங்கொதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கலியன் கார்கலிய வெட்டி மறுவாளம் தந்தான் மடல். இதுல ஆழ்வாருக்கு பல விசேஷனம். முள்ளி செழுமலரோன், முள்ளி என்று ஒரு புஷ்ப விசேஷம். அந்த புஷ்பத்தை தரித்து கொண்டிருப்பவன், அதாவது என் உள்ளம் நாயகனை பிரிந்திருக்கிற நாயகியாகிய கலியனான என்னுடைய உள்ளமானது, நெஞ்சமானது காதலாலே காதன்மையாகி விட்டு பிரியாத நிலையை எட்டி இருக்கிற என்னுடைய உள்ளமானது. அப்படி கலியனுக்கு ஏற்பட்டது நமக்கு ஏற்படக்கூடாது. இந்த பாட்டை எழுதினவர் சொல்ற, யாரு மடல் வாசிக்கிறாளோ அவள் மடல் எடுக்க மாட்டான், அவளுக்கு பிரிவு ஏற்படாது. அதாவது பகவானுடைய பிரிவு ஏற்படாது. இந்த பிரிவு ஆற்றாமையால கலியனாலே எடுக்கப்பட்ட மடலை அத்தியனம் பண்ணவாளுக்கு மடல் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பகவான் கிடைப்பா, பிரிஞ்சு இருக்க மாட்டா அப்படின்னு அர்த்தம். என் உள்ளம், இந்த தனியில் எழுதுறவர் சொல்ற என்னுடைய உள்ளம் இருக்க, அது முளைமதியம் கொல்லிக்கு கொதியாமே. முளைமதியம் அதாவது பெரியலா, முளை மதியம்னா முளைக்கிற மதியம். மதியம்னு சொல்லுக்கு மத்தியானம்னு அர்த்தம் இல்லை, மதிய வேலை இடைவேளை அப்படி இல்லை. மதியம்ன்ற சொல்லுக்கே மதின்ற அர்த்தம், அதாவது சந்திரனே அர்த்தம். அப்போ முளை மதியம், உதிக்கிற சந்திரன், உதய சூரியன்ற மாதிரி உதிக்கிற சந்திரன். முளை மதியம் கொல்லிக்கு, முளை மதியமாகிற கொல்லி, கொல்லி அதுவும் பெரியலா அப்படின்னா இந்த கொல்லிக்கட்டை அப்படின்னு சொல்றோமே, நெருப்பு கட்டை அப்படின்னு அர்த்தம். காதல் பிரிஞ்சிருக்கவாளுக்கு அது அவ்வளவு சுடக்கூடியது, அதாவது நிலவானது அவ்வளவு துக்கத்தை கொடுக்கக்கூடியது என்பதனாலே அப்படி பதப்பிரயோகம் பண்ற. ஹனுமார் இந்த பக்கத்துல இருந்து தாண்டி லங்கைக்கு ஏறுற பறக்கிற, அது கவி சொல்றான் ஆகாசத்துல கொல்லிக்கட்ட போற மாதிரி இருக்குங்கிறான். அதாவது அவர் அங்க போய் தீ வைக்க போறாரு அப்படின்றத சூச்சிப்பிக்கிறதுக்கு அவன் என்ன சொல்றான், என் கண்ணுல அது ஹனுமார் போற மாதிரி இல்லை, ஒரு கொல்லிக்கட்ட ஆகாசத்துல போற மாதிரி இருக்கு, அது போய் லங்கையில கூட போறதுங்கிறான். அதாவது கதையை சூச்சிப்பிக்கிறான். மேல வரக்கூடிய கதை என்ன என்பதை அவன் சூச்சிப்பிக்கிறான். ஆகையினாலே அதாவது வாடை கண்பாடை வெவ்வாடையாரோ, சென்ட்ரல் காற்று, தெற்கில் இருந்து அடிக்கக்கூடிய காற்று எப்பயுமே ஜில்லுன்னு இருக்கும். அந்த காற்று கூட சூடாக இருக்கும் பிரிவுல மேவு தன்மதியம் வெம்மதியமாதோ, அதாவது பூர்ண சந்திரன், அது ஒண்ணு கேட்டா ராகா சந்திரனாக இருக்கட்டும், சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இருக்கக்கூடிய சந்திரன் கூட கொல்லிக்கட்டை, அதான் நெருப்பு தன் மேல வீசும்படியாக இருக்கு என்று ஆழ்வாரே பார்க்கிற. ஆகையினாலே வாடை தன் வாடை வெவ்வாடையாலோ மேவு தன் மதியம் வெம்மதியமாலோ என்று சொல்லுகிறார். அப்படி முளை மதியம் கொல்லிக்கு கொதியாமே முள்ளி செழுமலர்வன், செழு முள்ளி மலர், செழுமையான முள்ளிப்பூ. முள்ளிப்பூன்றது ஆழ்வார் சாப்பிட்டு இதுல இருந்து தெரிகிறது. எப்படியெல்லாம் பகுலாபரணன் என்று நம்மாழ்வார சொல்றோம், பகுல மாலையை தரிக்கிறாருன்னு, அது மாதிரியாக இவர் இப்படிப்பட்ட ஒரு புஷ்பத்தை சாத்திருக்காரு தெரியுது. ஓர் தாராம், ஒப்பற்ற மாலையை உடையவன், வள்ளல், 6 கிரந்தங்களை அனுகிரகித்த வள்ளல், திருவாளன், கைங்கரியத்தை உடையவர். கைங்கரியம் திரு என்ற சொல்லுக்கு கைங்கரியம்னு அர்த்தம். அப்போ திருவாளன் ஸ்ரீரங்கத்துல மதில் சுவர் கட்டின கைங்கரியம், திவ்யதேசங்களை சென்று பாடின கைங்கரியம், அது மாதிரியாக பாடல் எழுதின கைங்கரியம், இப்படிப்பட்டதை உடையவன். அல்லது திருவாளன் பகவானை பிரிந்தால் உயிர் தரிக்க முடியாத அளவுக்கு காதன்மையாகிற, இதுதான் ஐஸ்வர்யத்தில் பெரிய ஐஸ்வர்யம். பகவானை விட்டு வாழ முடியாது என்கிற நிலையாகிற ஒரு ஐஸ்வர்யம். அப்படிப்பட்ட அந்த காதல் என்கிற ஐஸ்வர்யத்தை உடையவன். மறுபாளன், பொருந்திய கத்திய உடையவன், அதாவது கையில கத்தியை வைத்திருக்கக்கூடிய க்ஷத்ரியன். அப்படிப்பட்டவன் சீர்கலியன், கல்யாண குணங்கள் நிறைந்த திருமங்கையாழ்வார். அவன் கார்கலியை, கார் என்ற சொல்லுக்கு இருட்டுன்னு அர்த்தம், அஜ்ஞானத்தை சொல்லக்கூடியது கார். அந்த அஜ்ஞானமாகிற களி,
கலின்றது இங்க கலியுகத்தை சொல்லல, அஜ்ஞானம் தான் கலி ஒரு மனுஷனுக்கு. அதை வெட்டி அழித்து மடல் தந்தான், மடல் என்கிற பிரபந்தத்தை தந்தான் அப்படின்னு சாய்க்கிற. அப்படிப்பட்ட அதுல ஆரம்பத்துல இப்ப என்ன சாய்க்கக்கூடியன்னா, பெருமாள் விஷயத்துல இருக்கக்கூடிய காதல், அதெல்லாம் பக்தி என்று சொல்கிறோம். அந்த காதலுடைய மேன்மைய இவர் முதல்ல சொல்ல போற. அப்போ நம்ம தேசத்துல 4 புருஷார்த்தம், இந்த 4 புருஷார்த்தத்துல மோட்சம் என்கிற புருஷார்த்தத்தான் பரம புருஷார்த்தம் என்று சொல்றோம். அதை கூட குறைச்சு சொல்ல போற. இப்ப இவரே என்ன பண்ற, திருமொழியில மோட்சம்தான் உயர்ந்த புருஷார்த்தம், இது தோஷமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கவியினுடைய எப்போதும் ஒரு கிரந்தத்தை சேவிக்கும் போது, அந்த கிரந்தத்தை எழுதும் போது கவியானவன் எந்த மனநிலையில் இருந்தானோ அந்த மனநிலையை நாம எய்தவன்னு சொன்னா அந்த பிரபந்தத்தினுடைய ஆழத்தையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஒரு சில நாடியில விபரீதமான புத்தி கூட நமக்கு வந்துடும். அதனால இப்போ இவரே என்ன சொல்றார், பாம்போடு ஒரு கூடையிலே பயின்றார் போல் ஆற்றங்கரைவாழ் மரம் போலஞ்சுகின்றேன், இருபாடு ஒரு கொல்லியில் எறும்பே போல், மோட்சத்தை கொடு, உன் திருவடியை கொடு, சம்சாரம் பிடிக்கலன்னு இன்னொரு கிரந்தத்துல சாச்சிருக்கேன். அப்படிப்பட்டவரும் கூட காதல் என்கிற உணர்வு ரொம்ப உயர்ந்தது. அது பகவத் விஷயத்துல வைக்கும்போது பக்தி என்று சொல்லப்படுறது. அந்த பக்தியினுடைய மேன்மையை காட்டுவதற்காக என்ன சொல்ற, பெருமாள் விஷயத்தில் இருக்கக்கூடிய காமம் இருக்க அதுதான் பரம புருஷார்த்தம் என்று சொல்ற. அப்போ அந்த பரம புருஷார்த்தம்னா சாஸ்திரத்துல எதை சொல்றோம், மோட்சத்தை சொல்றோம். ஆனா இவர் இந்த பிரபந்தத்துல என்ன சொல்ல போற, பரம புருஷார்த்தம் என்பது அதுக்காக கொஞ்சம் ஒரு சில இடங்கள்லாம் நாஸ்திகவாதம் பண்ற மாதிரியாக இருக்கும். அப்போ இம்மை பிறவி செய்யாதே இனி போய் செய்ய தவறாங்க. ஆண்டாள் கூட கேட்கிறா, ஆமா இன்னைக்கு எனக்கு சுகம் கொடுக்காதே, உன் சம்ஸ்லேஷம் இல்லை, மோட்சம் கொடுக்கலன்னா யாருக்கு போகணும்? பசியோட ஒருத்தன் வரான், ஒரு பச்சடி சாதம் போடாத, நாளைக்கு வா பக்ஷணத்தோட சாதம் போடுறேன்னா ஒத்துக்கினான் அவன். அது மாதிரியாக அந்த நிலையான காமம் என்ற புருஷார்த்தம் தான் உயர்ந்த புருஷார்த்தம். பகவத் விஷயத்துல இருக்கக்கூடிய காமம் என்ற புருஷார்த்தம் தான் உயர்ந்த புருஷார்த்தம் என்று சொல்ல போற. அதுக்காக நான் சதுர்வித புருஷார்த்தத்துல 3 புருஷார்த்தம்னு சொல்ல ஆரம்பிச்சு அதுக்குள்ளேயும் பகவத் விஷயமான காமம் தான் புருஷார்த்தம் என்று சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த பூமியில் உள்ளவர்கள் எதையெல்லாம் பேராக புருஷார்த்தமாக எண்ணுகிறார்கள் என்று சொல்ல ஆரம்பிச்சு அந்த புருஷார்த்தங்களுக்குள்ளே இந்த காமம் என்கிற புருஷார்த்தம், பகவான் விஷயத்திலே வைக்கப்படக்கூடிய காமம் என்கிற புருஷார்த்தம் இருக்க அதுதான் உயர்ந்த புருஷார்த்தம் என்று சொல்வதற்கு ஆரம்பித்ததுக்கு முன்னாடி உலகில் உள்ளவர்களாலே புருஷார்த்தமாக, உலகில் உள்ளவர்கள் அந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். அது காரார் வரைக்குங்கை கண்ணார் கடலுக்கை சீரார் சுடர் சுட்டி செங்கலொழி பேராற்று பேரார மார்பில் பெருமாமலை கூந்தல் நீராரவேலி நிலமங்க என்னும் இப்பாரோர் சொல்லப்பட்ட 3 அப்படின்னு ஆரம்பிக்கிறார். முதல்ல உலகத்தை வர்ணித்து, இந்த பூமியை வர்ணித்து, பூமியில இருக்கக்கூடிய மக்களை கூடி, அந்த மக்களை எதையெல்லாம் புருஷார்த்தம் நினைக்கிறார்கள் என்று கூடி, அந்த புருஷார்த்தத்திலே பகவான் இடத்துல வைக்கக்கூடிய காமம் என்ற புருஷார்த்தம் தான் உயர்ந்தது என்று சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல்ல பூமாதேவியை வர்ணிக்கிறார், இந்த பூமியை வர்ணிக்கிறார். நாம அச்சேதனமா பார்க்கக்கூடாது. சாஸ்திர பிரகாரம் பூமாதேவின்னு ஒரு இருக்கா என்பதை கொண்டு அவளை ஒரு பெண்ணாக வர்ணிக்கிறது என்பது சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு பద్ధதி. அதுக்காக என்ன பண்றாருன்னா, இப்போ அவளை வர்ணிக்கிற அதுல காரார் வரைக்குங்கை கண்ணார் கடலுக்கை, கார் ஆர் வரைக்குங்கை கண்ணார் கடலுக்கை சீரார் மணிச்சுட்டி செங்கல் உழிப்பேராற்று பேரார மார்பில் பெருமாமலை கூந்தல் நீராரவேலி கவங்க என்னும் இப்பாரோர் சொல்லப்பட்ட 3 ஒரு பெண் என்று இருந்தால் அந்த பெண்ணுக்கு நெத்தியில திலகம் இருக்கும். அது மாதிரியாக ஒரு பெண் அவள் வஸ்திரம் உடுத்திட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் அவள் நெத்தியில திலகம் இருக்கும், நெத்தியில சுட்டி இருக்கும். அது தவிர ஹாரம், கழுத்துல ஹாரம் போன்ற மாலை போன்றவற்றை சாத்தி கொண்டு இருப்போம், ஆபரணம் சாத்திட்டு இருப்பாள். அவளுக்கு கூந்தல் இருக்கும், அது தவிர ஸ்தனம் இருக்கும். இது ஒரு பெண்ணை பற்றிய
இது அதை ரூபகம் பண்ற. இப்ப பூமி விஷயத்துல இதெல்லாம் எது என்பதை அவர் இது எல்லாம் அவசியம் இருக்கணும். பெண் என்று சொன்னால், லட்சணமான பெண் என்று சொன்னால் இவை எல்லாம் இருக்கணும். அப்போ தலைய வெட்டக்கூடாது. தலையானது வாரி முடியப்பட்டு இருக்கணும். அதை கலந்து பிடிச்சிருக்க கூடாது. அதுல ஒரு பெண் இருக்கா, அவளுக்கு பெண்ணுக்கு வஸ்திரம் எது? இந்த பூமி என்கிற பெண்ணுக்கு வஸ்திரம் எது என்று சொன்னால், கண்ணார் கடல் உடுக்கை. கண் ஆர் கடல் உடுக்கை. கண் என்று சொன்ன இடத்துக்கு கண்ணார் அப்படின்னா, கண் என்றால் இடம். அங்கன் மா ஞால தரசர். அந்த இடத்துல கண் என்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் பண்றோம்? இடம் என்று அர்த்தம் பண்றோம். அது மாதிரியாக கண்ணார் கடல் உடுக்கை. கண் ஆர் கடல் உடுக்கை. கடல் போலே இருக்கிற கண்ணார் கடல் போல். இந்த பிரயோகத்தை ஆழ்வார் பல இடங்கள்ல பயன்படுத்துறார். கண்ணார் கடல் போல் திருமேனி கரியாய் நன்றார் முனை வென்று கொள்வார் மன்னனாங்கு. திருவள்ளுவர் பாசுரத்திலே இதே பத பிரயோகம் இருக்க. அது மாதிரியாக இந்த பூமிக்கு வஸ்திரம் எது என்று சொன்னால், கடல் தான் வஸ்திரம். ஏன் கடலை வஸ்திரமாக சொல்றது அப்படின்னு சொன்னா, சாஸ்திரத்துல இருக்குது. ஆழ்வார் சாய்க்கிறது இது ஒரு இடத்துல, மற்ற ஆழ்வார்கள் சொன்னதாக எனக்கு ஞாபகம் இல்லை. கலியன் மட்டும் பல இடங்கள்ல சாட்சிருக்கேன். பூமாதேவிக்கு கடலை வஸ்திரமாக பல இடங்கள்ல. நாச்சியார் கோவில் பாசுரத்துல கூட அம்பரம் கொழும் பௌவ நீருடை ஆடையாக சுற்றி பௌவ நீர் ஆடையாக சுற்றி என்று சாய்கிறார். பௌவ நீர்னா கடலுடைய நீர், அது ஆடையாக சுற்றி கொண்டிருப்பவள் பூமாதேவி என்று சொல்கிறார். ஏன்னு சொன்னா, முக்கால் பாகம் பூமியில கடலால சூழப்பட்டிருக்கு. அப்படின்னா பூமி இருக்கு. இப்ப நாம போய் யாராவது பிறந்தவா, அது திருவள்ளிக்கேணிலேயே பிறந்திருக்கோம், எங்க வேணா நீங்க பீச்ல போய் பாருங்க, முக்கால் இந்த பூலோகத்தை, அந்த பூமியினுடைய கோலத்தை பத்தி அறிவு இல்லாதவா பழைய காலத்தை எப்படி பாட்டு எழுத முடியும்? 75% பூமி சமுதிரத்தால சூழப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லா இடத்துலயும் எழுதுறார். அப்ப ஒரு பெண்ணுடைய உடம்பானது 75 பங்கு, அதாவது முழங்கைகள், பாதங்கள், கழுத்துக்கு மேற்பட்ட இடம், அது தவிர எல்லாம் எப்படியானால் வஸ்திரத்தாலே மூடப்பட்டு இருக்கிறதோ அப்படி இந்த பூமியாலே மூடப்பட்டிருக்கு. அந்த வஸ்திரம் எது என்று சொன்னால், கண்ணார் கடல். கண் என்கிற சப்தத்தினாலே 3 பாகம் மூடப்பட்டிருக்கு என்பதை சாய்கிறேன். கண்ணார் கடல் போல். கண்ணார் கடல் உடுக்கை என்று சொன்னால் வஸ்திரத்துக்கு பேரு. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. அதை சொல்றான் வள்ளுவன். ஃப்ரெண்டுனா யாரு அப்படின்னு சொன்னா, கை மாறி நம்ம வஸ்திரம் காத்தடிக்கிறது விலகிறதுன்னு சொன்ன உடனே கை எவ்வளவு வேகமா போய் அதை நம்ம உடம்பு மூடிக்கிறது, வஸ்திரத்தை மூடிக்கிறது. அது மாதிரி நமக்கு கஷ்டம்னு வந்தா உடனே உதாரணம் பண்றான். அவன் எதிர்பார்த்துட்டு அவன் பிரார்த்திக்கிட்டோம் அப்புறம் பண்ணலாம் அப்படின்றவன் ஃப்ரெண்டு இல்லை. உடம்புல வஸ்திரம் விலகிறது, மானம் போக்குவரத்துனா எப்படி கை வேகமா போய் அதை மூடுறதோ அதை மாதிரி உபகரிக்கிறவன் நண்பன் என்று வள்ளுவர் சொன்னார். இப்போ உடுக்கைனா வஸ்திரம்னு அர்த்தம். கண்ணார் கடல் உடுக்கை. கண்ணார் கடல் உடுக்கை என்று சொன்னதுனாலே, கண்ணார் கடலென்கையாலே தர்சனீயமான கடல். கண்ணார் என்பதற்கு 2 அர்த்தம். கண்ணாலே பார்ப்பதற்கு இனிமையான கடல். சமுத்திரக்கரை ஓரம் போய் உட்காந்து அந்த சமுத்திரத்தை பார்க்கும் போதே மனசுக்கு சந்தோஷம் ஏற்படும். அது கண்ணுக்கு எவ்வளவு நாள் பார்த்தாலும் எழுந்து வரணுன்ற எண்ணமே தோணாது அந்த சமுத்திரத்தை பார்க்கும்பொழுது. அப்படிப்பட்ட கடல் என்று ஒரு அர்த்தம். அல்லது இடமுடைத்தான கடல் என்பது கண் என்கிற சொல்லுக்கு கண்ணே முதல் அர்த்தம் பண்ண. இல்லது கண்ணார் இடம் உடைத்த. கண் என்கிற சொல்லுக்கு அங்கன் மாஞாலத்தரசர். அது மாதிரி பிரயோக பிரகாரம் பார்த்தோமேயானால் இடம்னு அர்த்தம். இடம் உடைத்தான கடல் என்னுதல் இடம் உடைத்தாவையாது என்னென்னில் கடல் உடுக்கை திருமேனியின் இன்னொன்னு கடல்ல அப்படின்னா அந்த வஸ்திரம் சரியில்லை அப்படின்னு சொன்னா கஷ்டம். அது ரஃபா இருக்கு. புது வஸ்திரம் ஊர்த்திக்கிட்டா இந்த பச்சை கச்ச வேஷம் திருவாளுக்கு நினைக்காத வஸ்திரம் ஊட்டிக்கிட்டா புண்ணாற மாதிரி ஆயிடும். வஸ்திரமானது மென்மையாக இருக்க வேண்டும். அந்த மென்மையான வஸ்திரம், ஜலம் வஸ்திரமாக இருந்தால் அது எவ்வளவு மென்மையாக இருக்கும். பூமி பிராட்டிக்கு ஜலமே வஸ்திரமாக இருக்கு அப்படின்னா அப்படி மென்மையானது அப்படின்னு அர்த்தம். இது இப்படிப்பட்ட வர்ணனை கூட சாஸ்திரத்துக்கு ஒத்து போனது.
ஆன்மீக புஸ்தகத்துல அதெல்லாம் நாம எங்க சொன்னோம், அரிகரின்னு 7 தடவை சொல்றதே பெரும்பாலானவா சொல்றது இல்லை. எழுந்துன்ற உடனே இந்த காதுல பூனல் வச்சுட்டு தூங்குறது அதெல்லாம் கூடாது. பாதராத்திரில அல்பசங்கைக்கு போனாலும் ஸ்திரீயா இருக்கட்டும் புருஷாலா இருக்கட்டும் வாயை கொப்பளிச்சு கை காலை அலம்பிட்டு அந்த காலைய தொடச்சிட்டு தான் படுத்துக்கணும். அலம்பிட்டு வந்து அப்படியே படுத்துக்கூடாது. அந்த படுக்கையில ஈர காலு படக்கூடாது. இது சாஸ்திரம். காலை பெரியவாளா இருக்கா பார்த்தா எங்க அப்பா அதுக்குள்ள ஒரு துணி வச்சிருப்பார். எத்தனை ராத்திரி ஆகட்டும், அது 1 மணி 2 மணி என்ன ஆனாலும் அப்போ அவ்வளோ நாளை காலை தொடச்சிட்டு இருக்காரு. நான் கூட சொல்லுவேன், ஏன்பா இதுலயே உனக்கு தூக்கம் போயிடுவேப்பா, இவ்வளோ நாள் அல்பசங்கம், அதுவும் வயசான காலத்துல அடிக்கடி போயிட்டு வந்து ஒவ்வொரு தடவையும் 5 நிமிஷம் உட்காந்து அந்த துணியான விரலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஈரத்தெல்லாம் தொடச்சிட்டு அப்புறம் படுத்துக்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா சாஸ்திரத்துல இருக்காது. காதுல பூனலை வச்சுட்டு தூங்குறது கூடாது. ஏன்னா யோகம் பண்றோம். தூக்கம் என்பது கைங்கரியம், தூக்கமும் கைங்கரியம். கண்டபடி காதுல பூனலை வச்சுன்னா தூங்கினா வாயை பிடிக்காது. ஸ்ரீயா இருந்தாலும் வாயை பிடிச்சு கை கால இருந்து சுத்தமா வந்து தூங்கணும். காசால எழுந்த உடனே ஹரிது ஹரிஹி ஹரிது ஹரிஹி ஹரிது ஹரிஹி ஹரிஹின்னு சொல்லணும். ஆண்டாள் சாட்சால ஹரியன்ற பேர் அரவம், பேரரவம்னா 7 தடவை சொல்றது. உறக்க சொல்லணும். அதாவது வெக்கம் கூடாது. பக்கத்துல இருக்கவாலாம் எழுந்துக்கணும். அவ காதுல விழணும். இந்த பேரரவம்னா பேராகிற, அந்த ஆண்டாள் ஸ்ரீசுத்தியில 2 அர்த்தம். பேரனால் பேராகிற, நாமமாகிற, நாமத்தினுடைய அரவம். அரவம்னா சப்தம். அரவாடு அப்படின்வா தெலுங்கால தமிழ்ல காக்கா காக்கா இல்லைன்றதுக்காக அரவாடு சொன்னாரு அப்படின்னு. அதனால சப்தம் இல்லாத அல்ப பிராணம் மகாபிராணம் இல்லாத அவ சொல்றதுக்கு தமிழ்லயும் அல்ப பிராணம் மகாபிராணம் உண்டு. அதாவது எழுத்து இல்லை, அக்ஷரம் இல்லைன்றதுக்காக அவ சொல்றா. அரி என்ற பேர் அரவம். அரவம்னா சப்தம்னு அர்த்தம். அப்போ பெயராகிற அரிஹி என்கிற அரவம் என்று ஒரு அர்த்தம். அரிஹி என்கிற திருநாமம் ஒரு அர்த்தம். அல்லது அரி என்ற பெயர், பெயர்னு அர்த்தம் வேண்டாம், பேர் என்பதற்கு. ஹரி என்ற பேரரவம், பெருமை அரவம். அதாவது எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவு சக்தியோட சொல்லணும் அப்படின்னு இஞ்சிபைட்டேஷன் சொன்னா அழகா இருக்கும். அவ்வளவு உறக்க சொல்லுவேன். அதாவது அப்பா பிரம்மச்சாரி, ஐடிங்கர் சின்ன மேல சயனிச்சுட்டு இருப்ப, அப்பா கீழே சயனிச்சுட்டு இருப்ப. அன்னைக்கு யாரு முறையோ, அதாவது ஆசிரம கைங்கரியப்பட, ஆசிரம கைங்கரியப்பட அவ வந்து பிரஸ்தாலா இருப்பா. வில்லிவல் ஐடிங்கர், ஐசு ரங்கண்ணா சுவாமி, இந்த பார்சாதி இருக்காரு ஜிஎஸ்பிக்கு அவ தாத்தா, தட்ட சுந்தராச்சார், இவா 3 பேர்ல ஒருத்தர் முறையில இருப்பா. அந்த ஐடிங்கர் சயின்ஸ் இருக்க அதுக்கு வெளியில கதவு கண்ணன்ற ஒரு சின்ன திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில அவ படுத்துருப்பா. அவ பானக ஆராதனை ஆன உடனே அங்க வந்து படுத்துக்கணும். ஆத்துக்கு போகக்கூடாது. அன்னைக்கு முறை இருக்கிற போது ஆத்துக்கு போகக்கூடாது. அந்த திண்ணையில அவ படுத்துருக்கணும். அது பாதராத்திரிக்கு ஐடிங்கர் அல்பசங்கிக்கு இருந்தா அப்பா லைட்டை போட்டுட்டு சுந்தரம் கண்ணா ரங்கண்ணா அப்படின்னு கூட்டா அவ எழுந்து வருவா. ஐடிங்கருக்கு உண்டான ஜலம் கொடுக்கறது எல்லாத்தையும் அவ பண்ணுவா. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதுக்கெல்லாம் வேணா போய் எழுப்பணுமே தவிர ஐடிங்கர் எழுத்துட்டு மேல பின்னால போய் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ஐடிங்கர் அரிது ஹரிஹி அரிது ஹரிஹின்னு சொல்ற இந்த சத்தமே அவளை எழுப்பிடும். ஒரு நாள் கூட எழுந்துடுறா கண்ணா, எழுந்துடுறா ரங்கண்ணா, ஐடிங்கர் தோட்டத்துக்கு எழுதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பின்னால மட்டும் இவர் எவ்வளவு உறக்க ஐடிங்கர் சாய்க்கிறார் அப்படின்னா அந்த பேருவை அப்பா போய் கூப்பிடுறதுக்கே அவசியம் இருக்காது. ஐடிங்கர் 3:45 ஹரிஹரின்னு வேற ஐடிங்கர். அந்த 3:45 மணிக்கு அவ எழுத்து கதவை திறந்து கதவு தாப்பா போட்டுக்க மாட்டா. இந்த ஐடிங்கர் சப்தம் பக்கத்துல இருக்க அப்பாவுக்கு மட்டும் இல்ல, கதவு சாத்தி வெளி திண்ணையில படுத்துட்டு முறை கைங்கரியப்படா காதல விழுந்து அவ கதவை திறந்துட்டு கரெக்டா வந்துடுவா அப்பா எழுந்துக்கிறதுக்குள்ள. அரியன்ற பேரரவன்றதுக்கு அப்ப அந்த அரியன்ற பேரரவத்தை சொல்லிட்டு காலை எடுத்து பூமியில வைக்கும் போது ஒரு க்ஷமாபணம் பண்ணிக்கணும்னு இருக்கு. அங்க சமுத்திரவசனே தேவி பர்வதஸ்தன மண்டிதே விஷ்ணு பத்னி நமஸ்துப்யம் பாதஸ்பர்சம் க்ஷமஸ்வமே. அதுல இந்த பாசகத்துல இருக்க இருக்குன்னா ஆழ்வார்கள் வர்ணனை பண்ணா கூட அதுக்கு பிரமாணம் உண்டு, இன்னைக்கு அனுஷ்டானத்துல இருக்கும்னு. அப்போ சமுத்திரவசனே, சமுத்திரத்தை வசனமாக உடையவளேன்னு இருக்கு அந்த ஸ்லோகத்துல இருக்கு. சமுத்திர வசனை இந்த வர்ணனையில் இருக்கக்கூடிய 2 விஷயம் அந்த ஸ்லோகத்துல இருக்கு. சமுத்திரத்தை ஆடையாக உடையவளே, சமுத்திரத்தை ஆடையாக உடையவளே என்று அவளுக்கு பூமாதேவிக்கு, பூமாதேவி அவ எல்லாத்தையும் பொறுத்துக்கிறா
அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் போதுதலை பூமி ஒருத்தர் பொறுத்துக்கிறாங்கிறதுக்காக நாம பிரார்த்தனை பண்ணாத இருக்கக்கூடாது. தெரிஞ்சோ தெரியாமல ஒருத்தர் காலம் வச்சுட்டா சாரின்னு கேட்கறோமா இல்லையா? அவன் என்ன நான் தெரிஞ்சா மெரிச்சேன், வழி இல்லாத மெரிச்சேன் அப்படின்னா சொல்லக்கூடாது. நாம மெரிச்சா நாம கேட்கணும். அது மாதிரி தாயார் இடத்துல பூமாதேவி கிட்ட எழுந்த உடனே என்னுடைய பாதஸ்பர்சத்தை க்ஷமிச்சுக்கோன்னு பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஸ்லோகம். அதுல என்ன, அதுல அவளுக்கு அடைமொழி அட்ஜெக்டிவ் இருக்கு. அந்த அட்ஜெக்டிவ்ல சமுத்திரத்தை ஆடையாக உடையவளே, அதால்தான் பௌவ நீருடை. அது மாதிரிலாம் ஆழ்வார் பாசுரத்துல, இந்த பாசுரத்துல, நாச்சியார் கோயில் பாசுரத்துலாம் இத ஆழ்வார் கலியன் பயன்படுத்துற சமுத்திர பர்வத ஸ்தன மண்டிதே. இங்கேயும் இந்த பாசுரத்துல என்ன இருக்குன்னா, கண்ணார் வரை காரார் வரை கொங்கை, கண்ணார் கடல் தூக்கை காரார் வரை கொங்கை என்று இருக்கு. அது அங்க பர்வத ஸ்தன மண்டிதே என்று அந்த ஸ்லோகத்துல இருக்கு. பிரமாணம் இல்லாத ஆழ்வார்கள் வர்ணிச்சா கூட அதுக்கு பிரமாணம் இருக்கு. அதனால என்ன சாய்க்கிறதுன்னா, அப்போ ஒரு பெண்ணுக்கு வஸ்திரம் இருக்கணும். அந்த வஸ்திரமானது நீர், அது மென்மையான வஸ்திரமாக இருக்கு பூமிக்கு. அத மாதிரியாக திலகம், திலகம் திலகம் என்கிற சொல்லுக்கு திலகமாக இட்டுக்கணும். ஆக்சுவலா பொட்டு இட்டுக்கிறது இப்ப ஒண்ணுமே இட்டுக்காது, சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங்னு ரவுண்டா இட்டுக்கிறது சொல்றோம். ஆனா திலகமாக இட்டுக்கணும். இந்த ஸ்ரீசூர்ணமா இட்டுப்பா, அந்த ஸ்ரீசூர்ணமா நீச்சி இட்டுக்கிறது அப்படி இல்லாதவா கூட சொல்றேன். அதாவது திலம், திலகம் என்கிற சொல்ல இருக்கு. திலம்னா எள்ளு, அதுல இருக்கக்கூடிய கப்பரத்தியத்துக்கு இவான்னு அர்த்தம். திலம் இவா அப்படின்னு அர்த்தம், திலவத்து அப்படின்னு அர்த்தம். ஞாச திலகம் அப்படின்னு சொல்றேன். நடிகர் திலகம், மக்கள் திலகம், ஞாச திலகம் இதெல்லாம் சொல்றேன். திலகம்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம். அப்படின்னா அந்த திலகம் இருந்தா அதுவும் ஸ்டிக்கர் போட்டு, அதுவும் அந்த ஸ்கின் கலர்லயே இருக்கணும், ஒரு ஆங்கிள் மட்டும் ஜொலிக்கணும். எங்கேயோ போயிட்டா உண்மை அது சொல்றா. அதுல யூஸ் பண்ற அட்ரஸிவ் கூட நெத்திக்கு கெடுதல். அது உடனே அது 10 வருஷம் கழிச்சு கூட ரியாக்ட் பண்ணுவோம்ல. இவ்வளோத்த வச்சு அது அசாஸ்திரியம். அதை இட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இட்டு இருக்காளா இல்லையா தெரியாது. அது கீழே உழுந்துச்சுன்னா வேற நெத்தில ஒண்ணும் இல்லாத இருப்பா. திலகம்னு பேரு. திலகம் என்பது திலவத்து அந்த கப்பலத்தியத்துக்கு இவான அர்த்தம். அது திலம் ஒரு எல்லை எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும், கீழ்பாகம் அதுதான் மேல் பாகம் குறுகி இருக்கும். அப்படி இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதுவால் இன்னும் ஒரு மெட்ரோ ட்ரெயின்ல ஏறினா ஈவன் 30 வயசு மாதுவால்ல எவ்வளோ ஒரு சில நல்லெல்லாம் அவகிட்டே நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு. ஏகாதசி விரதம் இருக்குவா, ஏகப்பட்டதாக இருக்கா. இன்னும் ஏகாதசி விரதம், அதுவும் ஸ்கூல் போற பசங்க இருக்கு. நாம உப்புமா கிடைக்குமா, கத்திரிக்காய் இது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கோம். யார் இடத்துல நல்லது இருந்தாலும் எடுத்துக்கணுன்றதுக்காக சொல்றேன். ஆபீஸ்ல இருக்கவங்க நிச்சயமா இருக்கிறதா எத்தனையோ பேர் இருக்கா. அன்னைக்கு மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிறான், அந்த பிரதத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சின்ன வயசுக்காக கூட அவ பிரகாரம் 9 வயசு நெத்தியில குங்குமத்தால, சாந்துக்கு கூட இல்ல, குங்குமத்தால அந்த மாதிரி திலகம் இருந்து மெட்ரோ ட்ரெயின்ல பாக்குறோம். இன்னும் அந்த ஆச்சாரத்துல அவள் ஒரு சத்தம் இருக்குன்னு தெரியுது. ஸ்திரீகள் இந்த மாதிரி திலகம் இட்டு அப்ப ஞாச திலகம் அப்படின்னா ஞாச சாஸ்திரத்தை பத்தி திலகம் போல அந்த உத்கிருஷ்ட வாட்சியா இருந்தது. அப்போ ஞாசத்தை விஷயத்த நடிகர் திலகம்னா அதுல சேஷ்ட வாட்சியாக பயன்படுத்துவோம். நடிகர்களுக்குள்ள சிறந்தவன் என்கிற பிரயோகம் பண்றோம். அப்ப அந்த பெண்ணானவர் திலகம் இட்டுக் கொண்டு இருக்க வேண்டும். இந்த பூமாதேவிக்கு வஸ்திரம் எது, திலகம் எது, ஹாரம் எது, கூந்தல் எது, ஸ்தனம் எது, இந்த 5 வேணும். இந்த 5ஆல சோபிக்கக்கூடியவள் பெண். தனகேசவதி நாரி. பழையகாலெல்லாம் பாருங்க, பொன் பசங்களுக்கு கூந்தல் அதிகம் இல்லாட்டா அதுக்கு கூந்தலை வளர்க்கறதுக்கு பிரயத்தனப்படுவா. தாயா தந்தையா இருக்குவாங்க. தாயா இருக்கிறவள் பெண்ணோட வளர்ச்சி எப்படி இருக்கு என்பதை பார்ப்பார். அதுக்கெல்லாம் சாஸ்திரம், இதை எழுதி வைக்கிற சாஸ்திரம்ன்றது தனகேசவதி நாரி. இந்த 2ம் அவளுக்கு நன்னா இருக்கணும். அது அவளுக்கு அழகு கூட்டம். மற்ற அழகு குறைச்சல கூட அது நிறைவு பண்ணிடும், கூந்தலும் அதுவும். அதனால என்ன பண்றான்னு சொன்னா தனகேசவதி நாரி. நாரிக்கு லட்சணம் இது 2ன்னு சொல்லுறா. அப்போ இந்த பூமியானவளு, பூமியாகிற பெண்ணுக்கு வஸ்திரம் எது, திலகம் எது, ஆபரணம் எது, கூந்தல் எது, ஸ்தனம் எது என்பதை பத்தி இந்த பாசுரத்துல இது மொத்தத்தையும் சாத்திருக்க. அதுல கண்ணார் கடல் முடுக்கை, அதுக்கப்புறம் காரார் வரை கொங்கை. அவளுக்கு ஸ்தனமானது எது என்று சொன்னா மலைகள் தான். அதாவது இதுக்கு விவரணம்
மேல பெரிய திருமடல்ல சாய்கிறார். இந்த பூமாதேவிக்கு ஸ்தனங்கள் எது என்று சொன்னால் தென்னன் உயர் பொறுப்பும் தெய்வ வடமலையும் என்னும் இவையே முளையா வடிவமைந்த அண்ணனடையவன் அங்கு நடந்திலலே என்று பெரிய திருமடல்ல சாய்கிறார். இந்த பூமாதேவிக்கு ஸ்தனங்கள் எது என்று சொன்னால் திருப்பதி, அதாவது திருவேங்கடமலையும் திருமாலிருஞ்சோல மலையும் என்று சாய்கிறார். ஏன்னு சொன்னா அதுக்கு மேல கேள்வி கேட்டுட்டு அங்க வியாக்கியானம் பண்ற. திருமாலிருஞ்சோல மலை, தென்னன் பொறுப்பு, திருவேங்கடமலை. திருவேங்கடமலை ரெண்டு. இந்த மலையை ஏன் சொன்னா இதை விட பெரிய மலை மேருமலையை சொல்லியிருக்கலாமே, அது மாதிரியாக இமயமலையை சொல்லியிருக்கலாமே என்று சொன்னால் தலைவன் தங்குமிடம். தன்னுடைய தலைவன் யாரு? பிராட்டிக்கு, பூமி பிராட்டிக்கு கணவன் யாரு? பெருமாள். இல்லையா? மேருமலையில பெருமாள் இருக்கேன்னு புராணம் சொல்றதா? இமயமலையில இருக்கார். ஆனால் இது மாதிரி சாநித்தியம் இப்போ ஜனங்களும் வந்து சேரும்படியாக அது பனி 6 மாதம், பத்ரிகாசிரமே 4 மாசமா ஏதோ திறக்கிறா, 3 மாசம் மூடி வைக்கிறா. நிச்சயமாக தங்கிற பெருமாள் திருமாலிருஞ்சோல மலையிலையும் திருவேங்கட மலையிலையும் எப்பொழுதும் பகவான் தலைவன் தங்கி இருக்கிற இடமா இருக்கிறதுனாலே ஆழ்வார்கள் மேருமலையை விட்டுட்டோ இமயமலையை விட்டுட்டோ இது ரெண்டுத்தையும் இவர் மேல இந்த இடத்துல காரார் வரைக்குங்க என்று சாட்சித்தார். ஆனா காரார் வரைக்குங்க எது என்பதை இவரே வியாக்கியானம் பண்றார். திருப்பதி மலையும் திருவேங்கட மலையும் திருமாலிருஞ்சோல மலையும் சாய்க்கிறார். அப்படிப்பட்ட கண்ணார் கடவுள் காரார் வரை மேகம் வந்து தங்கக்கூடிய மலை. அப்படிப்பட்ட இந்த மேகங்கள் முளை காம்புகளோ என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய மலை. அதுல சீரார் மணி சுட்டி, இவளுக்கு நெத்தியில இருக்கக்கூடிய சுட்டி எது அல்லது திலகமாக இருக்கக்கூடியது எது என்று சொன்னால் அதாவது சூரியன் தான் இவளுக்கு சீரார் மணி சுட்டி. விவரம் நிறைய சொல்லலாம், அடுத்த உபன்யாசத்திலே பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சிம்ம திவ்யபாதுகா தேவக ஸ்ரீமன் ரகோபஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீமன் ரகோபஸ்ரீ ரங்கநாதீந்திர மகாதேசிகாய நமஹ. அடியன் சுவாமி, அடியன் ரொம்ப அத்தியாச்சரியமான ஒரு அவதாரிக்கையா இருந்தது. அடியன் ஒரு 2 சந்தேகம் மட்டும் கேட்கலாமா சுவாமி? ஞாபகம் இருக்குமா சுவாமி? அந்த முள்ளி செல்மலர் அப்படிங்கறது வந்து முல்லைப்பூவை தான் ரெப்ரசன்ட் பண்றதா? அடியன் தெரியல, வியாக்கியானத்துல அது என்ன பூ தெரியல. அப்படின்னா அவ காலத்துல அந்த முள்ளி மலர்ன்றது அவ்வளவு பிரசித்தமா இருந்தது. முள்ளி மலர்னே வியாக்கியானத்துல இருக்கா எங்கேயும்? அது என்ன? நானும் யோசிச்சேன், அது என்ன மலர்ன்றது தெரியல. அப்போ சங்க இலக்கியத்துல அந்த மலர்களோட பேர் நிறைய சொல்றா இல்லையா? அப்போ அதுல வந்து முல்லை அப்படிங்கிற ஒரு மலர் வந்து உண்டா? அடியன் இருக்கு, அது பார்த்து சொல்றேன். ஆக்சுவலா இவரை பத்தி பூவே சாமிநாத ஐயரை பத்தி கூட சொல்லுவா. அவர் வந்து சங்க இலக்கியத்துல 106 பூவம். எனக்கு இது நான் படிச்சு ஒரு 25 வருஷம் முன்னாடி படிச்சது. இது பூவே சாமிநாத ஐயருடைய சரித்திரத்துல கூட இது படிச்சிருக்கேன் நான். அதுல என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு இந்த புஷ்பங்களை பத்தி லிஸ்ட் போட்ட சங்க இலக்கிய பாடல் கிடைச்சிருக்கு. அது 2 இடத்துல கிடைச்ச வெர்ஷன் வந்து வித்தியாசமா இருந்திருக்கு. ஒன்றுல 92 புஷ்பமோ ஏதோ கிடைச்சிருக்கு. இன்னும் ஒன்று புஷ்பத்தோட பெயர்கள் அதாவது லுப்தமா இருந்திருக்கு. அது பாதி கிரந்தம். 2 வெர்ஷன்ல இன்னொரு வெர்ஷன்ல அது ஏதோ 103 108 போட்டு இத்தனை 108 பூக்களேன்னு பார்த்து முடியுது. அவர் என்ன பண்ணுங்க, மீதி இந்த 92 பூ கொண்ட ஒரு வெர்ஷன் கிடைச்சிருக்கு. அது பூர்த்தி இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு அவருக்கு. ஏன்னா அவர் கிடைச்ச இன்னொரு ஓலச்சுவடியில 108 ஏதோ போட்டிருக்கு. இந்த மீதி இருக்கிற புஷ்பத்தோட பேரை கண்டு ஆராயாம இதை பப்ளிஷ் பண்ணக்கூடாது என்பதற்காக அவருக்கு அந்த ஆமா இனிமேட்டு யாரு இதெல்லாம் மறந்தே போச்சு, மல்லிகைப்பூ 2-3 புஷ்பத்தோட ஜனங்களுக்கே தெரியாமல் போயிடுது, இதை நாம கண்டுபிடிச்சு உலகத்துக்கு கொடுத்து என்ன ஆகணும்னு சோம்பேறித்தனம் இல்லாம அந்த கம்ப்ளீட் வெர்ஷன் கிடைக்கிறதுக்காக தமிழ்நாடு மொத்தம் சுத்தி கடைசியில கண்டுபிடிச்சு அந்த கரெக்ட் வெர்ஷனை, அதாவது அவருக்கு கரெக்ட் வெர்ஷன் கண்டுபிடிச்சு அதை 108 புஷ்பத்தோட பேரு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ண அதுக்கு 3 வருஷம் அவர் சமப்பட்டேர்னு எழுதியிருக்கார். அதுல பார்த்தா தெரியும், பார்க்கலாம். ஆனா நான் பெரியவா வியாக்கியானம் எல்லாத்துலயும் முள்ளி மலர்னே போட்டிருக்கா. அதுக்கு முல்லைன்னு கீழே வியாக்கியானம் பண்ணல. அடியன் அப்புறம் இந்த 2வது சந்தேகம் வந்து சுடர் சுட்டி அப்படிங்கிற ஒரு பாடமும் இருக்கு இல்லையா? அடியன் மணி சுட்டின்னு சாமி சாதிச்சது.
அதே சுடர் சுட்டி அப்படிங்கிற நான் மாத்தி சொல்லிக்கணும். காரா கொங்கை கண்ணார் கடலூர்கை சீரா சுடர் சுட்டி நான் மாத்தி சொல்லிருக்கேன். சொல்லும் போது சயின்டிஸ்ட் ஆகி சொல்லியிருக்கேன். இல்ல அது ஏதாவது பாடபேதமா இல்ல வியாக்கியானமா? இல்ல பாடபேதம் இல்ல, நான் மாத்தி சொல்லியிருக்கேன். சீரா சுடர் சுட்டி தான். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மேல உபன்யாசத்துக்கு